வணக்கம் ஆண்டர்பிரினர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூட் ஸ்டாப் வெர்சஸ் ஃபண்டட் கம்பெனிஸ். ஸோ பூட் ஸ்டாப் பண்ணா நீங்க ரியல் ஓனர்ஸ் அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. அட் த சேம் டைம் ஃபண்டட் கம்பெனி இல்லைன்னா நீங்க பிசினஸ்ல சீரியஸா இல்லை அப்படின்னு சொல்றாரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நடுவில் நான் பூட் ஸ்டாப் பண்றதா ஃபண்டடான ஒரு கம்பெனியா இருக்கிறதா அப்படின்ற டவுட் கண்டிப்பா இருக்கும். எல்லா பிசினஸ்க்கும் பூட் ஸ்டாப் மேண்டேட்டரியும் கிடையாது. எல்லா பிசினஸ்க்கும் நீங்க ஃபண்டிங் பண்ணாதான் வந்து உங்களால ஸ்கேல் அப் பண்ண முடியுன்ற அவசியமும் கிடையாது. ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு நீட் அண்ட் நேச்சர் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணா கரெக்டா இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் நீங்க தப்பா பண்ணீங்கன்னா அது உங்க பிசினஸ்க்கே ஃபெயிலியரா மாற்றவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பூட் ஸ்டாப்ல வந்து சக்சஸ்ஃபுல் ஆனவங்களும் இருக்காங்க, ஃபெயிலியர் ஆனவங்களும் இருக்காங்க. ரெண்டுத்துக்குமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பூட் ஸ்டாப் அண்ட் ஃபண்டட்னா என்னன்றதுக்கான கிளியர் டெஃபினேஷன் பார்ப்போம். இதை நான் ஏன் சொல்றேன்னா, நான் அட்வொகேட் பூஷி காவ்யா, ரெஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க் அட்டார்னி அண்ட் லீகல் கம்ப்ளைண்ட்ஸ்க்குலாம் சப்போர்ட் பண்ற லீகல் அண்ட் சிம்பிளோட ஃபவுண்டர். பூட் ஸ்டாப் அப்படின்றது நம்ம செல்ஃபா நம்மளோட ஃபண்ட்ஸை அலோகேட் பண்ணி இல்லை சேவிங்ஸோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்க கிட்ட சின்ன சின்ன அமௌண்ட் வாங்கி பண்றது தான் வந்து பூட் ஸ்டாப். வேறஸ் நம்ம எந்த ஒரு எக்ஸ்டர்னல் இன்வெஸ்டர்ஸ் கிட்டயும் போக மாட்டோம். ஆனா ஃபண்டட் அப்படின்றது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம இன்வெஸ்டர்ஸ், ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இல்லை விசி ஃபண்டிங், அது மாதிரி எக்ஸ்டர்னல் ரிசோர்சஸ் நமக்கு முன்பின் தெரியாத ஒருத்தரோட பார்ட்னர்ஷிப் பார்க்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபண்டிங். இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபண்டிங் போகும்போது ஆப்வியஸ்லி நம்மளுடைய ஷேர்ஸை டைல்யூட் பண்ணுவோம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை தான் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஃபண்டிங் ரிசோர்சஸே போக முடியும். ஸோ பூட் ஸ்டாப்க்கும் ஃபண்டடுக்கும் டிஃப்ரென்ஸ் இதுதான். பூட் ஸ்டாப்னும் போது ஃபுல்லா நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கும். ஃபண்டட்னும் போது பார்ஷியலா அவங்களோட டெசிஷன்ஸும் என்னன்றதை நம்ம கேட்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். சரி, டெஃபினிஷன் கிளாஸ் பார்த்துட்டோம். இதுல நமக்கு என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு? நான் எந்த இடத்துல இருக்கேன்? நான் பூட் ஸ்டாப் பண்ணா கரெக்டா இருக்குமா இல்ல ஃபண்டட் கம்பெனியா இருந்தா கரெக்டா இருக்குமா? ஸோ இதெல்லாமே நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். பூட் ஸ்டாப்போட ப்ரோஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட கண்ட்ரோல்ல தான் பூட் ஸ்டாப் கம்பெனி இருக்கும். உங்களோட வேலை நீங்க பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த எப்ப ஸ்கேல் பண்ணணும், இல்ல இதே பட்ஜெட்ல நம்ம இருக்கலாமா, இல்ல இதோட கேஷ் பர்ன் எப்படி இருக்கணும் அப்படின்ற எல்லா கண்ட்ரோலுமும் எல்லா மூவ்ஸுமே நீங்க பிளான் பண்ணலாம் பூட் ஸ்டாப்ல. அதோட கான்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட கம்பெனியோட க்ரோத் கொஞ்சம் லிமிட்டடா இருக்கும். ஏன்னா லிமிடெட் கேபிட்டல் இருக்கும்போது லிமிடெட் க்ரோத் தானே இருக்கும். ஸோ அதனால பூட் ஸ்டாப்ல இருக்க ஒரு பெரிய டிராபேக் லிமிடெட் க்ரோத், லிமிடெட் கேபிட்டல், சில இடத்துல லிமிடேஷன்ஸ் ஃபார் மார்க்கெட் அப்ரோச் கூட இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு மார்க்கெட் அக்யூசேஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான கேபிட்டல் இருக்கும். ஆனா நீங்க பூட் ஸ்டாப் பண்ணும்போது நீங்க பணம் போடுவீங்க, அந்த பணத்துல இருந்து வர ப்ராஃபிட்டோ இல்ல அந்த பணத்துல இருந்து வர ரிட்டர்ன்ஸையோ வச்சு ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆளுக்கு 50 ரூபா கோனார்களில் போய் சாப்பிட்டுக்குங்க. 50 50 50 50. ஸோ இந்த ரொட்டேஷன் நாளடைவில் என்ன ஆகும்னா, உங்க கம்பெனியோட க்ரோத்தை ஒரு இன்ச்சா தான் நகர்த்துமே தவிர்த்து மொத்தமா அந்த ஸ்கேல்ல நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டே போகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஆனா இது எல்லா பிசினஸ்க்கும் உண்மை இல்லை. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஜோஹோ. ஸ்டில் அவங்க ஒரு பூட் ஸ்டாப் கம்பெனின்றதை நான் சொல்லிக்க விரும்புறேன். ஸோ சக்சஸ் வந்து பூட் ஸ்டாப்பா இன்வெஸ்டர் ஒரு ஃபார்மான்றது இம்பார்ட்டன்ட்டே கிடையாது. இட் இஸ் ஆல் அபவுட் நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அதை யூஸ் பண்றோம் அப்படின்றது தான். சரி, ஃபண்டட் கம்பெனியா இருந்தா அதுல என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபண்டட் கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஹேவ் அ அப்ரோச் டு மார்க்கெட். ஸோ ஈஸியா வந்து அவங்களால அதிகமா வந்து கேபிட்டலை இன்வால்வ் பண்ணி மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய பேர் லீடர்ஸா, டீம் மெம்பர்ஸா அவங்க கூட வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களால டைல்யூட் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா அங்க இருக்க ஒரு பெரிய கான் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட வேலை அவங்களால பண்ண முடியாது. கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ விசி ஒரு நாலேஜோட வர்றாங்க அப்படின்னா அவங்க சொல்ற மாதிரி செய்யற சிச்சுவேஷன்ஸ்லாம் வரும். நிறைய ஃபவுண்டர்ஸ் அதனால நிறைய கம்பெனில இருந்து வெளில போயிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆப்பிள். ஸோ விசி ஃபண்டிங் அப்படின்றதுல இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சிம்பிளா சொல்லணும்னா, இவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு விஷயம் சம்டைம்ஸ் தேர்ட் பார்ட்டி உள்ள வரும்போது மிஸ் ஆயிடும். ஸோ இதுதான் ப்ரோ ஹேஸ் வெல் கானுமே கூட. ஏன்னா நமக்கு ஃபண்டிங் கிடைக்குது அப்படின்றத தாண்டி நம்மளோட கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்றது சில பேருக்கு வந்து அது அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். அப்போ உங்க ஸ்டார்ட் அப் எந்த ஸ்டேஜ்ல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அலோகேட் பண்ணிக்கலாம் ஃபண்டிங் வேணுமா வேணாமான்ட்டு. அதுக்கான ரியாலிட்டி செக்கை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ரியாலிட்டி செக்னும் போதே உங்களுக்கு தோணி இருக்கும், ஸோ இது வந்து சக்சஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபண்டிங் அப்படின்ற மாதிரி நிறைய மித் இருக்கு. ஆனா அது சுத்தமா வந்து உண்மையே கிடையாது. உங்க பிசினஸ்க்கு ஃபண்டிங் தேவைப்பட்டா மட்டும்தான் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏரோஸ்பேஸ் ரிசர்ச்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபண்டிங் இல்லாம அவங்களால அந்த ப்ரோட்டோடைப் கூட ரெடி பண்ண முடியாது. அந்த மாதிரி இடத்துல கண்டிப்பா அவங்க ஃபண்டிங் எடுத்தே ஆகணும். ஆனா அதே ஏதோ ஒரு டெக் பிசினஸ் வைங்களேன், 4 ஃப்ரெண்ட்ஸ்
சேர்ந்து கொஞ்சமா பணம் போட்டு அவங்களோட உழைப்பு போட்டு பெரிய லெவல்ல வந்திருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து ஜோஹோ, கிஸ்ஃப்ளோ இந்த மாதிரியான நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க டெக் பேஸ்ல. ஊர்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன பண்றாங்கடா, நீங்க தான் இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்னு. சோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம என்ன பொசிஷன்ல இருக்கோம், நம்ம பிசினஸ்க்கு இவ்வளவு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையா இல்லையா அப்படின்றத நம்ம கிளாரிட்டி இருக்கணும். அதே மாதிரி நம்ம பணத்தை வந்து வாங்கிட்டோம்னா அது எவ்வளவு பெரிய லயபிலிட்டி நம்ம தலையில இருக்குன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அதை வாங்குறதுக்கு முன்னாடி 1000 டைம்ஸ் யோசிக்கணும், வாங்கிட்டதுக்கு அப்புறம் யோசிக்கவே கூடாது. அடுத்தடுத்து எப்படி சக்சஸை நோக்கி ஓடுறதுன்ற ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கோம். இன்னும் சிம்பிளா சொல்றோம்னா இதுல எது உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு சின்ன கம்பெனி இல்ல உங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜ்லயே கேஷ் ஃப்ளோ இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா பூட் ஸ்டாப்பாவே இருக்கலாம். இல்ல எனக்கு இயர்லியாவே கேபிட்டல் பெருசா தேவை, இல்ல D2C பிராண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இயர்லியாவே அவங்களுக்கு நிறைய ஃபண்டிங் இருந்தாதான் மார்க்கெட்டை ஈஸியா கேப்சர் பண்ண முடியும். அப்போ அந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே இல்லாம அவங்களால பண்ண முடியாதுன்னா அந்த இடத்துல அவங்க கண்டிப்பா ஃபண்டிங் போய் தான் ஆகணும். ஸோ அக்கார்டிங் டு யுவர் சிச்சுவேஷன் யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் இட். இதுல நாங்க என்ன ஹெல்ப் பண்ணுவோம்னா, நீங்க இன்வெஸ்டர் ரெடியா இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவோம், பூட் ஸ்டாப் கம்பெனியா இருந்தா லீன் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்றோம். ஏன்னா 2 கம்பெனிக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த ரெக்யர்மெண்ட்ஸை நீங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலுமே போதும், உங்க பிசினஸ் சக்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். அதுல முக்கியமான விஷயம் உங்களுக்கு கிளாரிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கிளாரிட்டிக்காக நீங்க எங்களோட யூடியூப் சேனலை ஃபுல்லா பாருங்க. அதுல ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஒவ்வொரு டெஃபினிஷன்ஸோ இல்ல நீங்க லீகல் ஸ்ட்ரக்சர் எப்படி கொண்டு வரதுன்ட்டோ நாங்க கிளியரா கொடுத்துருக்கோம். இந்த மாதிரியான பெட்டர் கிளாரிட்டிக்கு நீங்க எங்க யூடியூப் சேனல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் வீடியோவும் கரெக்டா பாருங்க. கண்டிப்பா உங்களோட பிசினஸ் ஜர்னிக்கு ஃபுல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.